Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Remembrance by Thomas Wyatt. ஸோ இவர் எழுதின இந்த போமோட குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த போமோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். Who is the author of the poem They Flee From Me? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது என்னென்னா ரிமெம்பரன்ஸ் அப்படின்ற போமோட அவர் வச்ச பேர் வந்து தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. அதுதான் வந்து ஃபஸ்ட் லைன், ஸ்டார்டிங் லைனுமே அதுதான். ஸோ இந்த போமு தான் வந்து ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ரிட்டன் பை தாமஸ் வியாட். ஹவு மெனி ஸ்டான்சாஸ் ஆர் இந்த போம்? ஸோ எத்தனை ஸ்டான்சாஸ் இருக்குது? தெர் ஆர் 3 ஸ்டான்சாஸ். ஈச் ஹாவ் how many lines, எத்தனை லைன்ஸ் இருக்குது, அண்ட் மோரோவர் வந்து அது எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு, எத்தனை லைன்ஸு, அது எந்த ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஈச் ஸ்டான்ஸா? இட் இஸ் ஏபி ஏபிபிசி. வாட் இஸ் த டோன் ஆஃப் செகண்ட் ஸ்டான்ஸா? ஸோ இதில் மொத்தமே வந்து 3 ஸ்டான்ஸான்றதை பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பழசு ஞாபகப்படுத்துவார். செகண்ட் ஸ்டான்ஸா வந்து ரொம்ப எப்படி அவங்க 2 பேர் க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தேர்ட் ஸ்டான்ஸா வந்து ஓகே இனிமேட்டு அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐரானிக்கலாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டால்ஜிக், ஒரு மெமரி ஏற்படுத்தி அந்த மெமரினால் ஒரு கவலைப்படுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். What does they flee from me refer to? It refers to lovers or women. ஆக்சுவலாக வந்து யார் பேர் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நமக்கு யார் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா, யார் கூட இல்லீகல் அஃபேர் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியும். அதை வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது யார் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தி கமெண்ட்டில் போடுங்க. What is the main subject of the poem? It is lost romantic relationship. In which century did Sir Thomas Wyatt write? He wrote in 16th century. And sonnets வந்து இட்டாலியன் சானட், தட் இஸ் பெட்ராக்கியன் சானட்டை வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு இங்கிலீஷில் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வியாட்டன் சரே. இதில் இன்னும் 2 விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சானட்டோட ஃபார்மேட்டை வந்து கொண்டு வந்தது 14 லைன்ஸ் இருக்கணும், அது இந்த வோல்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஃபார்மேட்டை கொண்டு வந்தது வியாட்டை. பட் அதனுடைய ரைம் ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, நம்ம இட்டாலியன் சானட்டோட ரைம் ஸ்கீம் வந்து அதை டிஃபைன் பண்ணது சரே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. They flee from me that sometime did me seek is an example of alliteration. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா flee flee from sometimes seek. ஸோ இது எல்லாமே ff ஸோ இது 2 சவுண்டுமே வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கனால it is alliteration. Which figure of speech is used in naked foot stalking? ஸோ இட் இஸ் விஷுவல் இமேஜரி. ஸோ அந்த லைனை படிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. ஸோ பேர் ஃபுட்டாக இருக்காங்க அப்படின்னாலே அதை நீங்கள் யோசிப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இட் இஸ் விஷுவல் இமேஜரி. வாட் கைண்ட் ஆஃப் போம் இஸ் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ? இட் இஸ் அ லிரிக். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டேக் பிரெட் அட் மை ஹேண்ட்? இட் இஸ் சிம்பிள் ஆஃப் இன்டிமசி அண்ட் ட்ரஸ்ட். வாட் இஸ் மென் பை நியூ ஃபேங்கிள்னஸ் இன் த லாஸ்ட் ஸ்டான்ஸா? நியூ ஃபேங்கிள்னஸ் அப்படின்னா புதுசாக தேடிட்டே போகிறது, ஏதாவது புது விஷயங்கள் வந்து தேடி போயிட்டுருக்கிறது. ஸோ இட் மீன்ஸ் நாவல்ட்டி சீக்கிங் ஆர் ஃபிக்கல்னஸ், எஸ்பெஷலி வந்து லவர்ஸ், நியூ லவர்ஸ் அந்த மாதிரி தேடி போகிறது. த ஸ்பீக்கர் ரீகால்ஸ் பீயிங் எம்ப்ரேஸ்ட் பை த உமன். வாட் டஸ் திஸ் சிக்னிஃபை? இட் சிக்னிஃபைஸ் அ ரியல் ரொமான்டிக் மொமெண்ட். What is the speaker's emotional state at the end of the poem? He is resigned and bitter. Okay, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாரு. Why does the speaker say it was no dream? ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் ஃபஸ்ட்டு லைன் இது, இட் வாஸ் நோ ட்ரீம். அந்த ஃபஸ்ட் லைனில் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அண்ட் தேர்ட் லைனில் இட் வாஸ் நோ ட்ரீம். இது 2 முக்கியமான லைனு. ஸோ ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் செகண்ட் ஸ்டான்ஸாலையும் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலையும் பழசு என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதை வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் இம்ப்ளை பண்ணார். இதெல்லாம் வந்து நான் ட்ரீமில் நடந்தது கிடையாது, நான் அப்போ வந்து வைட் அவேக்கனாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். What is symbolized by the loose gown from her shoulders? It symbolizes intimacy and sensuality. Which courtly love convention is reversed in the poem?
இட் இஸ் உமன் இஸ் த சீக்கர். ஸோ இங்கே வந்து அந்த லேடி தான் வந்து சீக் பண்ணி, அதாவது தேடி தேடி வருவாங்க இல்லைங்களா, தேடி தேடி வர்றது, சேம்பருக்கு வரதாகட்டும், பிரெட் டேக்கன் ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும், அந்த லேடி தான் இவங்களை வந்து தேடி தேடி வந்திருப்பாங்க. பட் அந்த லேடி வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வாட் he is saying, woman is the seeker. What kind of memory dominates the second stanza? Affectionate and physical. What rhetorical device is used in Dear Heart, how like you this? It is direct speech. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸால் வரும். அந்த லேடி வந்து இவரை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹாஸ் பீன் கிவன் இன் த டைரக்ட் ஸ்பீச். ஸோ எப்படியெல்லாம் வந்து அவங்க செட்யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பார். The phrase busily speaking with a continual change suggests frantic instability. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி, அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இவரை இப்போ வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க. ஸோ இட் இஸ் frantic instability. Which poetic tradition heavily influences this poem? ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் பெட்ராக்கியன். ஸோ அது எல்லாமே வந்து மற்றது எல்லாமே வந்து இவருக்கு அப்புறம் தான் வந்தது. பெட்ராக்கியன் சானட்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்திருப்பார் இங்கிலீஷில். ஸோ அவர் டிரான்ஸ்லேட் பண்ண நிறைய போம்ஸ், தட் இஸ் சானட்ஸ் அலாங் வித் சம் அதர் போம்ஸ் அண்ட் சானட்ஸ் வந்தது தான் வந்து டோட்டல்ஸ் மிஸ்செல்லனி. ஸோ அந்த டோட்டல்ஸ் மிஸ்செல்லனி வந்து எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. The phrase in thin array after a pleasant guise implies light seductive clothing. The line and she also to use newfangledness critics. ஸோ என்ன சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடி லைனில் வந்து, நான் வந்து அவங்களோட குட்னஸ்க்காக நான் அவங்கள விட்டுட்டேன், பட் அவங்க எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்க, நியூஃபேங்கிள்னஸ்க்காக. ஸோ அவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது, சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The poem ends on a tone of resentful inquiry. Which poetic device best describes gentle, tame and meek versus wild? So it is juxtaposition. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில், டேம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்டுக்கு ஆப்போசிட். ஸோ எப்போ வந்து ரெண்டு அப்போசிங் எலிமெண்ட்ஸை வந்து சைட் பை சைட் க்ளோஸாக வைக்கிறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜஸ்ட் ஆப்போசிஷன். ஸோ இதுக்கு வந்து இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் இன்னொரு பொயட்டிக் டிவைஸும் வந்து நான் சொல்லியிருந்தேன், எந்த மாதிரி பொயட்டிக் டிவைஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ hope you like this video. If you like this video, please like, share, comment and also don't forget to subscribe. Thank you.